எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம். பாசத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார். இப்ப புரட்சியின் தேவை என்ன? நம் தலைவர் எதற்காக தேவை? நம் கழகம் எதற்காக தேவை? இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றதை விட இன்றைக்கு மக்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேவையில்லை. மக்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க மது கடைகளை திறந்து, தெருவெங்கும் மது கடைகளை திறந்து இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்களை டாஸ்மாக் என்ற யமன் மூலமாக தாலியை அறுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை என்று குடும்பத்தில் ஒருவராக நின்று, குடும்பத்தின் தலைமகனாக நின்று எங்களை காக்க நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். மாநிலத்தின் தன்னாட்சியை ஒடுக்கி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் வேண்டாம். பாசத்தோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். எப்படியெல்லாம் மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம். எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம். பாசத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜகவும் மாநில திமுகவும் இனி தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை. இந்த ஜனநாயகத்தையும் ஜனங்களையும் காக்கக்கூடிய எங்கள் ஜனநாயகம் தான் வேண்டும்.